இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான, சூப்பரான, நல்லா கம கமன்னு வாழைப்பூ வடை தாங்க செஞ்சிருந்தேன். அது என்னமோ தெரியல, இந்த வாழைப்பூ வடைனாலே எனக்கு வந்து ஒரு 5, 6 வடைனாலும் சாப்பிட்ருவேன். முதல்ல இருந்தே வாழைப்பூ வடை சாப்பிட்டு நல்லாவே ஒரு பழக்கம் எனக்கு. ஆனா சிட்டிக்குள்ளே வந்து ரொம்ப கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு. இப்போ தான் இடையில வந்து மறுபடியும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பூவை க்ளீன் பண்ணணுனாலே கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இல்லைங்களா? ஆனா இப்போலாம் வந்து ஈஸி ஆயிடுச்சு. எந்த ஒரு வேலையுமே நம்ம நிறைய டைம் வந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா, அது வந்து பழகி போயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த வாழைப்பூவுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீட்டுக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா, மனைவியை வந்து தன்னுடைய கட்டுக்குள்ளே வைக்கணும், நம்ம சொல்கிறது தான் கேட்கணும். அதான் பொதுவாகவே ஹஸ்பண்ட்ஸ்லாம் எல்லாருடைய மைண்ட் செட்டும் அந்த மாதிரி தான் இல்லைங்களா? அதுவும் பிள்ளைங்க எதிர்க்க வந்து மிரட்டுறது, சத்தம் போடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, அப்படியே ஊன்னு சொல்லி மிரட்டியே இருப்பாங்க இல்லையா? எந்த ஒரு வார்த்தையுமே சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாக வந்து மனைவியை வந்து பேசவே கூடாது. அதுவும் பிள்ளைங்க எதிர்க்கு வந்து பேசவே கூடாது. அப்படி பேசினா வளர்கிற பிள்ளைங்க நம்ம அப்பாவே நம்ம அம்மா அப்படி தானே பேசுகிறாங்க, நாமளும் பேசினா என்ன அப்படிங்கிறது அந்த மரியாதை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்.